சொந்த ரத்தத்தை கீறி பாய்ச்சி ஒவ்வொரு முறையும் அந்த கருவறையை சுத்தம் பண்ணாதான் அடுத்து அந்த கரு குழந்தை தாங்க மாற்றம் பெறுகிறது. அவ்வளவு புனிதமான அந்த செயல்பாட்டை தீட்டுன்னு சொல்லி கடிச்சாடைகள் கழித்து வைத்தார்கள். இன்றைக்கு கூட சில கடிச்சாடைகள் தான் செய்யாங்க. பொருள் சிட்டிலலாம் கொஞ்சம் மாறிடுச்சு. ஆனா இன்னைக்கு கிராமத்துல இந்த நடைமுறை இருக்கத்தான் செய்கிறது. இதுக்கு என்ன காரணம்? லேவியர் 15ஆம் அதிகாரத்துல வீட்டில் போய் படிங்க, பைபிளை திறக்காதீங்க. 15ஆம் அதிகாரத்துல 19 தொடங்கி அந்த பகுதி முடிவு வரைக்கும் பெண்களுக்கு ஏற்படுகிற தீட்டை குறித்து சட்டங்கள் இருக்கும். இப்ப அந்த அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, இந்த மாதிரி விசேஷம் வச்சுக்கலாம், இந்த அம்மா வந்து இந்த பொருளை தொட்டாங்க, இவங்க தான் தொட்டாங்கன்னு எனக்கு தெரியாது, நான் தெரியாம வந்து இதை தொட்டா நானும் தீட்டாயிட்டேன். எப்படி பாரு, கரெக்ஷனே இல்லை. கரண்ட் கூட அவ்வளவு வேகமா பாயாதுங்க. கரண்ட் கூட அவ்வளவு வேகமா பாயாது. இவர் தொட்ட பொருளை நான் தொட்டா எனக்கு தீட்டு. ஒரு நாள் முழுசும் எத்தனை மணி நான் குளிச்சாலும் அன்னைக்கு சாயந்தரம் 6 மணி வரைக்கும் நான் தீட்டாயிடுவேன். சட்டம். நான் என்ன கேட்கிறேன், பைபிளை போய் படிங்க வீட்டுல. 2 பேருக்கும், ஆண்களுக்கும் பெண்களுக்கும் ஏற்படுகின்ற ஒழுக்கக்கேடான கழிவுகளை குறித்த சட்டங்கள் தான் அவை. மறுபடியும் சொல்றேன், ஒழுக்கக்கேடான கழிவுகளை குறித்த சட்டங்கள். நான் என்ன கேட்கிறேன், பெண்களுக்கு கொடுத்த சட்டத்தை மட்டும் 21ஆம் நூற்றாண்டு வரை கெட்டே கை குச்சி வச்சுக்கிறிய, ஆண்களுக்கு கொடுத்த சட்டத்தை பத்தி எவன்டா யோசிக்கிறீங்க? எப்படி மைசல் போய் படி. நீ உத்தமனா? நீ எவ்வளவு பரிசுத்தவானா? அப்ப உனது வந்தா அதுக்கு பேர் ரத்தம், இன்னொருத்தருக்கு வந்தா தக்காளி சட்னியா? உனக்கு வேணும்னா வச்சுக்கிற, வேணும்னா தெரிஞ்சுக்கியா? இதெல்லாம் இயேசுகிட்ட இருந்த கேள்வி. அல்ல சொல்லுமா? இப்படிப்பட்ட கேள்விகளால் தான் இந்த அம்மாவை வேண்டும் என்றே பப்ளிக் பண்ற. நல்ல கவனிங்க, அந்த அம்மா வந்து தன் நிலைமையை சொல்லாமல் அங்கிருந்து யாருக்கும் இது எப்படி நடந்ததுன்னு தெரியாது. இப்படி ஒரு பதிவு இந்த திருமணல இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. கொடுக்கலாம். இந்த பாடலை பாடும்போது நாம் யாவரும் எழுந்து நிற்போம். நம்மையும் நம்முடைய காணிக்கைகளையும் கடவுளுக்கு நாம் அர்ப்பணம் செய்வோம். இதையேவும் மாடை ஒருவரும் முறையாம் பற்று